ஸ்லாங்கூர் செப்பாங் KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பயணிகள் வந்திறங்கும் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை நடத்திய ஆடவனின் தடுப்பு காவல் மேலும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 38 வயது ஹஃபிசுல் ஹவாரியை நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரையில் மேலும் 5 நாட்களுக்கு விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்க கோத்தாபாரு மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அவன் விசாரிக்கப்படுகிறான். இதற்கு முன் ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கி ஒரு வாரத்திற்கு அவனை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. முன்னதாக இம்மாதம் 14ஆம் தேதி பின்னிரவு மணி 1:20 வாக்கில் KLIA விமான நிலையத்தில் 3வது மாடியில் உள்ள பயணிகள் வந்திறங்கும் பகுதியில் அவன் இருமுறை சுட்டதாக கூறப்படுகிறது. 2 மெய்காவலர்களுடன் உம்ரா யாத்ரீகர்களின் வருகைக்காக காத்திருந்த தனது மனைவியை நோக்கி அவன் சுட்ட வேளை அந்த தோட்டாப்பட்டு அப்பெண்ணுடன் இருந்த 2 மெய்காவலர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார். அச்சம்பவத்திற்கு பின் தலைமறைவாகிவிட்ட அவ்வாடவன் 36 மணி நேரத்திற்கு பின்னர் கோத்தாபாருவில் கைது செய்யப்பட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.